ஹாய். ஹாய். ஃபர்ஸ்ட் வந்து நேத்தே சொல்லணும்னு நினைச்சிட்டு மற்ற ஹீட்ல வந்து சொல்லணும் மறந்துட்டோம். இன்னைக்கு போன வீடியோலையும் சொல்லலை. கௌரி கிஷன் 96 ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து வைரலா போயிட்டு இருக்க அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல ஒருத்தர் வந்து அவங்கள வந்து இந்த பாடி ஷேம் பண்ற மாதிரி உங்க வெயிட் என்ன டைரக்டாவே ஒரு கேள்வி. இன்னைக்கு வெயிட் என்ன, நாளைக்கு ஹைட் என்ன, அதுக்கப்புறமா நாளானிக்கு என்ன அந்த கேள்வி மாறும்ன்றதே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமா உங்களோட கேள்விகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஜேர்னலிசம்ன்ற போர்வையை போத்தி விட்டுறீங்க. அப்ப நிஜமா வந்து பெரிய பெரிய தலைவர்கள் கிட்டையும் இல்ல இதே மாதிரி ஆக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு எந்த ஒரு கேள்வி கேட்கப்படணுமோ அந்த கேள்வியை கேட்கறவங்க எல்லாம் அப்புறம் என்னன்னு சொல்லலாம்? நீங்களாம் ஜேர்னலிஸ்ட்னா அப்ப அவங்களை என்னன்னு சொல்றதுன்றது தெரியல. சோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அதாவது என்னைக்குமே வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட். அது மாதிரி நடிகைங்களை சொல்ற அளவுக்கு நடிகர்களை கேள்வி கேட்கற அளவுக்கு அவங்களுக்கு துப்பு கிடையாது. ஏன் நீங்க நடிகர்களோட ஹைட்டு வெயிட்டு அவங்களோட இது ஷூ சைஸு அப்புறமா இது ஷர்ட் சைஸ் எல்லாத்தையும் கேளுங்களேன். அது மட்டும் இல்ல, வளர்ந்த நடிகைகளை வந்து இவங்களால டார்கெட் பண்ண முடியாது. பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நாங்க குஷ்பு கூட அப்படிதான் சொல்லுவோம், பூசினா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க அட்வான்டேஜா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது ஒரு பாடி ஷேமிங். ஒரு காலகாலமா ஒரு விஷயம் நடந்துட்டு வருது அப்படின்னா அது நியாயமான விஷயம்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்களை வந்து முதல்ல வந்து அவங்க சரி நீங்க வந்து அவங்க சினிமாக்காரங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்கள வந்து நாங்க எப்படி வேணா கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு வரமுறை இருக்கு. புரியுதுங்களா? ஏதோ ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்கு. அவங்களோட படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்றதுக்காக வராங்களே தவிர அவங்கள பப்ளிசிட்டி பண்றதுக்கு அவங்க சொன்னாங்க. அதான் என்னோட டைரக்டர் சொல்லிட்டோம், நான் உடம்பு இறக்கிறேன், நீங்க வந்து வெயிட் எப்படி சார் இவங்களெல்லாம் போய் தூக்குனீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு ஹீரோவை போய் கேட்கும்போது அவங்களுக்கு மனசு எனக்கு அதை விட ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப அது ஹீரோ வந்து போட்டிருக்காரு, நான் அந்த இடத்துல ஸ்டன் ஆயிட்டேன், என்னால எதுவுமே சொல்ல முடியல, எல்லாமே இது என் டெபியூ படம், எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் தெரியலன்னு சொல்லி போட்டிருக்காரு. அவர் மட்டும்தான் அந்த ரூம்ல இருந்த மனுஷன் கிடையாது. அந்த டைரக்டர் இருந்தார்ல, அவர் டைரக்டர் தானே அவரு. அப்ப நீங்களும் வந்து டைரக்டர் ஆயிருக்கீங்கன்றப்போ நீங்க ஒரு நிறைய விஷயங்களை வந்து நிறைய படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி வந்த ஒரு பர்சனா தான் இருப்பீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இந்த மாதிரி क्वेश्चंस வந்தா என்ன சொல்லணும்ன்றது தெரியாதா? பெண்களை நோக்கி உங்களோட क्वेश्चन ஏன் இருக்கு முதல்ல? அதுவும் அவங்க பர்టిక్యులரா சொல்றாங்க, இந்த ஹோல் ஹால்ல நான் இருக்கிற ஒரே பொண்ணு நான் தான். இல்ல மத்த ஆம்பளைங்களுக்குலாம் வந்து இல்ல ஆம்பளையோ பொம்பளையோ நீங்க மனுஷன் தானே. இன்னைக்கு ஜர்னலிஸ்ட் வந்து உங்களுக்கு இது கண்டனம் தெரிவிச்சு இது பண்றீங்க. அந்த ஹால்ல அவ்வளவு ஜர்னலிஸ்ட் இருந்தாங்க, உங்களுக்கு ஒண்ணுனா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு அப்படியே தர்ணா சைடு இருந்தவரோட ஃபேஸையே காட்டல. இங்க ஒருத்தர் பேசினப்போ இங்க ஒருத்தர் வந்து ஓட்டு இது காலகாலமா கேக்குற கேள்வி தானே. இது என்னன்னா அதுல கூட முரண்பாடு இருக்கு. அவர் யூடியூபர், இங்க கேக்குறவரு ஒரு பெரிய ஜர்னலிஸ்டா இருக்கலாம், அவரோட ஃபேஸை காட்டப்பட மாட்டாது, இவரது மட்டும் காட்டுவாங்க. ஏன்னா அது வந்து அதுதான் சொல்றேன்னா எல்லாமே வந்துட்டு வலித்தவனுக்கு ஒரு சட்டம், இளைச்சவனுக்கு ஒரு சட்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஓரளவு பெரிய ஹீரோயின்ஸா இருந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோவோட படமா இருந்தாலும் இவ்வளோ அசால்ட்டா கேள்வி வராது. இதுலயே இன்னொரு முரண்பாடும் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பப்ளிசிட்டிக்காகலாம் இது பண்றாங்க. அப்படி ஒருவேளை இது நடந்துருந்ததுன்னா, நாங்க வந்து அந்த நடிகையை சொல்லல, அந்த ஒருவேளை அந்த பப்ளிசிட்டிக்காக அங்க இருக்கிற இவரை வந்து இந்த கேள்வி அது வந்து நிறைய சொல்றாங்க. ஏன்னா நிறைய நடக்குதான், நம்மளுக்கு இதை பத்தி தெரியாது, சினி ஃபீல்ட பத்தி தெரியாது. அப்படி ஒருவேளை இருந்தா கூட அந்த பொண்ணை வந்து நீங்க டார்கெட் பண்ணது தப்பு. வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுங்க. அந்த உடம்புக்குள்ளேயே வந்து அடக்கிடுறது. அவங்க அதான் கேட்டாங்க, பெண்ணுன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா, என் உடம்புல எவ்வளவு ஹார்மோனல் பிரச்சனை. ஆனா அவங்க கொடுத்தது சரியான செருப்படியான ஷாட். ஆனா அது இனிமேவாவது திருந்துங்க. அவரோட ட்விட்டர் ஹேண்டில்ல சாதாரணமா எதுவுமே நடக்காத மாதிரி நேத்து மனோ சார் வந்து பிக் பாஸ்ல வந்து அந்த ப்ரமோஷன் பண்ணாரோ அந்த படத்துக்காக, அதே படத்துக்கு அவர் அங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப சாதாரணமா அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் கண்டனம் தெரிவிச்சு ஒரு மண்ணும் வந்து ஆக போறது இல்ல. சோ நம்ம பிக் பாஸ்க்கு வந்துட்டு போயிடலாம். பிக் பாஸ்ல வந்து நாங்க ஆல்ரெடி போன வீடியோலயே முக்காவாசி சொல்லியாச்சு, என்ன நடந்தது என்ன நடக்கல எல்லாமே வந்து சொல்லியாச்சு. அது மட்டும் தான் கண்டென்ட்டாவே இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒண்ணுமே நடக்கல. சோ உங்களுக்கு வந்து பிக் பாஸ் நான் வந்து என்னால 24/7 பார்க்க முடியல. ஆனா எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இவங்க தூங்குறது, படுகிறது, எழுந்து சாப்பிடுறது இதெல்லாம் எனக்கு பார்க்க வேண்டாம், எனக்கு வந்து இம்பார்ட்டண்டா நடக்கிறதெல்லாம் பார்க்கணும், டாஸ்க்கை பார்க்கணும் இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா காலையில சில கண்டென்ட்ஸ்லாம் திடீர்னு நடக்கும், நைட்டு கண்டென்ட்ஸும் திடீர்னு நடக்கும். ஆனா இந்த ஒரு 11 மணில இருந்து ஒரு 4ல இருந்து 5 மணி வரைக்கும் இருக்கிற ஒரு டைமிங்ல தான் வந்துட்டு மெயின் கண்டென்ட் நடக்குது. அதுல கூட மெயினா ஒரு டாஸ்க்னா அது ஸ்டார்ட் ஆகுற டைம் பாத்தீங்கன்னா 3 o'clock. பட் அத படிக்கிறது வந்து 11 to 12 குள்ள வந்து காலையில படிச்சுவாங்க. அதுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து அத பார்க்கணும், 24/7 பார்க்கணும். ஆனா இந்த டைமிங் தெரியலனா அது வந்து அந்த 12 to 4 குள்ள இருக்கிற அந்த டைமிங். 11 o'clock கூட இல்ல 12 தான், 12 to 4 5 கூட விட்டுறலாம். 12 to 4 வரைக்கும் இருக்குது. அது அப்புறமா அந்த டாஸ்க் எப்படி போதோ அதுக்கேத்த மாதிரி மத்த இழுத்துட்டு போயிடுவாங்க. பட் 12 to 4 நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கிற டைம் தான், நிறைய கஷ்டமான ஒரு இதுதான். பட் உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க அந்த டைம்ல ஒரு லஞ்ச் பிரேக்ல வந்து பார்க்கணும் அந்த மாதிரி. ஏன்னா எங்களாலேயே வந்து முக்காவாசி கண்டென்ட் பார்க்க முடியாத காரணமே அந்த டைமிங் தான். சோ அதுதான் வந்து நீங்க காலையில திருப்பி சோறு இல்ல குழம்பு இல்ல
இந்த சோறு இது இருக்கா அந்த சோறு இது சோ இருக்கா. நாங்க இதை முடிச்சிட்டோம்னா கமெண்ட்ஸ் வந்து படிச்சு அதுக்கான ரியாக்ட் பண்ணணும்ன்றது நினைச்சோம். சோ ஃபர்ஸ்ட் இதை நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் வரேன். காலையில இருந்து நான் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டோம். எப்படி வந்துட்டு இந்த வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நடந்துச்சு, பெஸ்ட் பெர்ஃபார்மர் நடந்துச்சு, இதோட டீடைலா நீங்க கேட்கணும்னா போன வீடியோ நீங்க போய் பார்க்கலாம். சோ இது ஒரு ஜஸ்ட் சம்மரினா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜேக்கும் அமித்துக்கும் ஒரு சண்டை வந்தது. அந்த கார்னிவல் ஐடியா எஃப்ஜே ஓடுது, அது அமித் சொல்லல. பட் அமித் வந்து அவரோட அந்த ஹாட் டவல் வந்து கொடுத்ததுக்கு வந்து சொல்லணும்னு சுபிக்ஷாவை திட்டினாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரஜனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அதுதான் மெயின் கண்டென்ட்டே. அவங்க வந்து இவங்களை வந்து ஒரு ரெட் கார்ட் டைப்ஸ்க்கு சொல்லணும். கூடவே வந்து ஒரு அதாவது மேன் ஹேண்ட்லிங், கூடவே வந்து ஒரு டைப் ஆஃப் லைட் ஹிண்ட் ஆஃப் அவரை வந்து ஒரு கேவலப்படுத்தலான்னு வந்துட்டு இதை வச்சு ஃபியூச்சருக்கு வந்தாரு. அது கிடையாது. இது வந்து விதை, இது வந்து விதை. அது கொஞ்சம் கொஞ்சமா மரம் ஆகிறதுக்கான விதையா போட்டு வந்து என்ன டச் பண்ண வந்தாரு, மேன் ஹேண்ட்லிங் பண்ண வந்தாரு, ரெட் கார்டு கொடுங்க வெளியே தோத்துங்க. சோ அதெல்லாம் நடந்துச்சு. சோ அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஸ்பேஸ்க்கு போயிருந்தோம். ஒருத்தவங்க ஸ்பேஸ், நாங்க நிறைய ஸ்பேஸ் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். சோ அதுல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு காலையில பார்வதி வந்து ரொம்ப பம்மி இதெல்லாம் அழுது, இது காலையில நடந்தது. நான் வந்து அவர் கோவத்துல அந்த மாதிரி சொல்லிட்டேன், அமித் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அந்த மாதிரி கோவத்துல சொல்லிட்டேன். பட் அவங்க நல்லா பிளான் பண்ணி பொறுமையா, அந்த டைம்ல அவங்களுக்கு சண்டை கூட கிடையாது கம்ருதீன் கிட்ட. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல பாண்டிங் தான். இவங்களா அந்த ஹார்ன்னு அவர் எழுதினாரு கையில, அது வந்து இவங்களுக்கு வந்து ஐயோ தப்பா போயிடும் அப்படின்னு அவங்க ஃபீல் ஆகி திவாகர் கிட்ட போய் போட்ட ஒரு கதை தான் என்ன அவரு தப்பா தொடுறாருன்ற விஷயம். சோ அது வந்து அவங்க இன்னைக்கு ஏன் அதை வந்து உட்காந்து அழுது நான் சொல்றாங்கன்னா, இது இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை கைகலப்பா ஆகி குத்தி அதெல்லாம் போச்சு. சோ அவங்க யாருக்கும் அது பிராங்க்னு தெரியாது, இவங்க யாரும் சொல்லவும் இல்ல, அது என்னைக்கு ரிவீல் ஆக போகுதுன்னு தெரியல. இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க அதை பத்தி. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை பத்தி நாமினேஷனும் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல எதுலயுமே இந்த விஷயங்கள் வராது போல இருக்கு. ஏன்னா எல்லாம் அமினிஷியால இருக்காங்க. சாண்ட்ரா மட்டும் தான் சொன்னாங்க. எல்லாருக்கும் முன்னாடி நாள் நடந்தது, காலையில தின்னது, இது வரைக்கும் தான் ஞாபகமே இருக்கும். அதுக்கு முன்னாடி மெமரியே போகாது. வியானா எடுத்துக்கிட்டேன்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வார்த்தை எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கஞ்சாவியான வார்த்தைனால சொல்லவே முடியாது. என்ன வார்த்தைமா? அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல. சாண்ட்ரா தான் சொல்றாங்க, நான் அந்த மாதிரிலாம் எந்த வார்த்தையும் சொல்லவே. நீங்க சொன்னீங்க, என்னால அதை சொல்ல முடியாது. என்னமா சொன்னேன்? நான் அப்படி என்ன சொன்னேன்? அங்க வந்து சொல்றாங்க ஆடிக்கிட்டு போறேன். ஆச்சி கிச்சு போறீங்கன்னு சொன்னீங்க. ஆடிக்கிட்டு போறேன்னு தான் சொன்னேன், ஆட்டிக்கிட்டு போறேன்னு நான் சொல்லல. ஆடிக்கிட்டே போறேன் அப்படின்னு நீங்க அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆடிக்கிட்டு போறேன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஆட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லல. ஏன்னா ஆட்டிக்கிட்டு போறேன்றது ஒரு தப்பான வார்த்தை. அதுவும் அது அகைன் மதுரை ஸ்லாங் தான் நினைக்கிறேன். சவுத் சைட்ல வர ஸ்லாங் தான் அந்த ஆட்டிக்கிட்டு போற அப்படின்றதும். சோ அதுவும் அவங்க சொல்ல. சோ இங்க வந்து ஏன் வந்து அவங்க இந்த ரெட் கார்டு வாங்கி அவர் வெளில போயிட்டாரு அப்படின்னா அது கூட இந்த இஷ்யூஸ்லாமும் சேர்ந்துரும். நான் சொன்னதுனால என்னோட பிரச்சனைனால அவர் வெளில போயிட்டாருன்ற மாதிரி வந்துடக்கூடாது. பிரச்சனைனால வெளில போறது இல்ல, வெளியில போய் இல்ல அப்படியே அது துப்புவாங்கன்றது. நான் சொன்ன வார்த்தையால அவர் போயிட்டாருன்னா எனக்கு அவ்வளவு இதாயிடும். தமிழ்நாட்டு மக்கள் ஐயோ கொந்தளிச்சாங்க நினைச்சிருக்காங்க. ஐயோ சொன்ன உடனே ஐயோ எட்ரா எல்லாம் குத்துங்கடா. அதே மாதிரி ஆமா வியானா கிட்ட தான் போய் பார்வதி பேசிட்டு இருந்தாங்க. அது ஏன்றதையும் அதே ஸ்பேஸ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நேத்து நைட்டு நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மஞ்சரி பிரியங்கா கிட்ட உட்காந்து கரந்து இருந்தாங்க நம்ம பார்வதி. அப்ப வந்து அவங்க சொன்னாங்க வியானா வந்து இப்போ வளர்ந்து வராங்க. சோ வியானா மைட் பி a டைட்டில் கண்டெண்டர். நம்ம தான் டைட்டில் வின்னர்னு கிட்ட நினைச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கும் அப்படின்றது அவங்கள வந்து மட்டம் தட்டுறதுக்காக திவாகர் கிட்ட போயிட்டு அசிங்கசிங்கமா பேசிட்டு இருந்தாங்க. அசிங்கசிங்கமா இந்த சென்ஸ் அவங்கள பத்தி தப்பா, வியானாவை பத்தி அவ ஃபேக்கா பண்றா, அவ வேணும்னே பண்றா, அவ கேவலமானவ, இதெல்லாம் வந்துட்டு லைவ்ல அகைன் வந்தது, அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. அப்புறமா வந்துட்டு அது வரைக்கும் நான் கேட்டேன். அதுல வந்து ஒரு விஷயம், ஆண்கள்ல யார் நல்லா பண்றான்னு இவங்க கேட்டாங்க பார்வதி. அவங்க கேட்டப்போ எஃப்ஜேன்னு சொன்னாங்க மஞ்சரி. அது எதை வச்சு சொன்னாங்களா? நம்ம வினோத் எஃப்ஜே வினோத். அப்புறமா சொல்லிட்டு வினோத் நல்லா பண்றாரு. வினோத் பரவாயில்ல, பிரியங்கா தான் முதல்ல இருந்து வினோத்னாங்க. அவங்க ஜஸ்ட் யாரெல்லாம் ட்ரெண்ட் ஆகுறாங்க ஒரு மண்ணாங்கட்டி, அவ்வளவுதான். அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சும்மா தின்றதுக்கும் தூங்குறதுக்கும் என்னோட தலைமுடி எடுத்து காய வைங்க. இப்போ இந்த சண்டை நடந்துச்சுல்ல, இந்த சண்டை பார்வதிக்கும் பிரஜனுக்கும் நடந்தப்போ கம்ருதீன் போய் பிரஜன்ட்ட பேசுறாரு, உங்களுக்கு அயன் ஹேண்ட்ஸ் இருக்கு, நீங்க அதை வச்சு அவங்களை தள்ளுறீங்க, நீங்க ஜிம்முக்கு அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க வந்து ஜிம் பாடி, நான் அப்படிலாம் இல்ல, எனக்கு வலிச்சுது எல்லாமே உட்காந்துட்டு. சோ அதனால இவர் வந்துட்டு உங்களுக்கு அயன் ஹேண்ட்ஸ் இருக்கு, நீங்க போய் பண்ணி, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நீங்க அப்படிலாம் வந்து சொன்னதெல்லாம் இதா இருந்தது. அதான் பிரஜன் சொன்னாங்க, ஏன்னா நீ வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ல சொன்ன, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு இதை வந்து அங்க சொல்ற, எதுக்கு நீ அங்க போய் அதை ரெஜிஸ்டர் பண்ற? இங்க வந்து நான் என்கிட்ட அவ்வளவு நேரம் இருந்தா நீ என்கிட்ட பேசிக்கலாம்ல. இல்ல எனக்கு தொடர்றது ரெஜிஸ்டர் பண்றேன் பத்தி எனக்கு தொடர்றது பிடிக்காது, தொடாதன்னு நான் சொல்லிட்டேன். அத சொன்னதுதான் இப்ப உங்களுக்கு கோவம், அதனாலதான் என்ன வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்ண பாக்குறேன். ஏன்னா இது ஒரு விஷயமாவே அங்க நடக்கல, யாருக்குமே இப்படி ஒரு பெருசா நடந்தாலே பெரிய சண்டையா இருக்கணும். ஆமா, அடிச்சிங்க, அடிச்சதுல கை இங்க வலிக்குது. சோ தேவையில்லாம ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. அப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்ன்றது நீங்க அங்கதான் கேட்கணும், என்ன கேட்க கூடாது. எதுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன், எதுக்கு தேவையில்லாம அதை வந்து திருப்பி வந்து சொல்றேன். பார்வதிக்கு எத்தனை எடுப்பு தான் அந்த வீட்ல? எல்லாருமே எடுப்பாயிட்டாங்க.
இந்த பக்கம் சுபிக்ஷா, அந்த பக்கம் வியானா. அக்கா உங்களை மாற்றி உங்களுக்கு எவ்வளவு அறிவு, உங்களை மாற்றி வியானா வந்து ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திவாகரையும் பார்வையும் பட்டர் போடுறோமோ அவங்க அவ்வளவுக்கு எவ்வளவு வழிக்கினே வருவாங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பேருமே இப்போ திவாகரன் இல்ல செல்லோ நான் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். ஆமா நீங்க வேர்ல்ட் ஃபேமஸ். ஆமா நான் யூனிவர்ஸ் ஃபேமஸ் செல்லோ. ஆமா வியானா தான் நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கும் தலையாட்டுது பாரு. நடிப்பு அரக்குன்னு கேட்ட நடிப்பு அரக்கி அதான் சொல்லிட்டு இருக்காங்க வெளியில, நடிப்பு அரக்கி நம்ம வியானா தான். அதுக்கேற்ற மாதிரி கூட ஒரு சுபிக்ஷா ஒரு டமரா. அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க, அவங்க ஐடென்டிட்டியை அவங்க போய் சொல்லிட்டாங்க. சோ இவங்களை என்ன நம்ம சொல்லணும், இப்ப நம்ம வியானான்னு சொல்றோமே தவிர்த்து அது யாரையும் சொல்ற மாதிரி தான். பேரே கிடையாது, ஊருங்க. அது அவங்களோட பெயர் கிடையாது, அது அவங்களோட இப்ப வந்து அது ஒரு ஸ்கிரீன் நேம்னு சொல்லிட்டாங்க. சோ இது அவங்களோட பர்சனலா போய் அஃபெக்ட் பண்ண போதான்லாம் தெரியாது. இப்ப எப்படி வந்து நம்ம ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைட்டில் யூஸ் பண்ணாதீங்க, அது நானே கிடையாது, ரவிமா வந்தா நானே அவர் சொல்றாரு. ஜஸ்ட் ஸ்கிரீன் நேம், அவரோட நடிச்ச படத்துல இருந்து நம்ம அவரை வந்து கூப்பிட்டோம். அதான் இதுதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலயும் அந்த ஓடுது ஒரு சீன். அந்த சுபிக்ஷாவை பார்த்து இவங்க கேட்கறாங்க, நான் யாருக்கும் அக்கா இல்ல, யாருக்கும் தங்கச்சி இல்ல, நான் கனி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா கனி அக்கான்னு தான் நீங்க சொல்லிட்டு இல்ல. அன்னைக்கு கூட உட்காந்து அவங்க வந்து அவங்களுக்கும் கனிக்கும் வந்து அந்த சண்டை வந்தப்ப நீங்க சொன்னீங்க ராஜமாதா ராஜமாதா கூப்பிடுங்க. ஓகே கனி திரு, நான் இனிமே உங்களை கனி திருன்னு தான் கூப்பிடுவேன். கனியக்கா அப்பதான் வியானா கிட்ட சொல்றாங்க யாருக்கும் அக்காவும் இல்ல, யாருக்கும் தங்கச்சி இல்ல. அதே டைலாக் இன்னைக்கு பிரசன்ட் சொன்னா உங்களுக்கு குத்துது. இவங்க சொல்ல சுபிக்ஷா வந்து இல்லங்கக்கா அப்படின்னு சொன்னோனே இந்த அக்கா டிராமாலாம் எனக்கு வேண்டாம், அக்கா தங்கச்சி நான் யாருக்கும் இங்க அக்கா இல்ல. அதான் சொல்றேன், பார்வதிக்கும் சரி திவ்யாக்கும் சரி ஒரே கேரக்டர். அவங்க என்ன சொல்றாங்கன்றத மறந்துட்டு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது திவ்யா நடுவுல பேசுவாங்க. ஆனா இவங்க பேசும்போது யாரும் நடுவுல பேசுறாங்கன்னா அப்படியே மூக்குக்கு மேல கோவம் வருது. கண்டிப்பா என்னன்னா இவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டு இவங்கதான். அதனாலதான் இவங்க 2 பேர்லயுமே அது வந்து 100%னா இது வந்து 96 97 அதுல ஏதோ ஒரு சில நல்ல குணங்கள் இருக்குன்றதுனால எடுத்துக்கலாம். ஆனா பார்வதின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வடிகட்டின டெஸ்ட் பண்ணி வெரி சூப்பர் ஆர்கானிக் விஷம். ஓகே, சுபிக்ஷா வந்து சொல்லியிருந்தாங்க உங்களை வெளியே இருந்து பார்த்துட்டு வந்ததுனால அவங்க வந்து உங்க மேல ஒரு அதான் அவங்க ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் நோஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட நார்மலா தானே போய் தொட்டீங்க. நான் நார்மலா தான்டா பண்ணேன், அவங்க இப்படி தட்டி விட்டது எனக்கு நிஜமாவே வலிச்சுதுடா. எனக்கு ஒரு பொண்ணா உட்காந்து ஒரு பொண்ணை வந்து இப்படி சொன்னது ப்ரொஜெக்ட் பண்றாரு, தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு. நேஷனல் டெலிவிஷன்ல அவர் ப்ரொஜெக்ட் பண்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சொல்லலக்கா அவரு இந்த வீட்டுல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்லியிருக்காரு. ஆமா, அவரோட வைஃப் தவிர வேற எல்லா பொண்ணுங்களும் கெட்ட பொண்ணுங்க. நீங்க அது வந்து கண்டிப்பா அவர்கிட்ட வேணும்னா கண்டிப்பா அவர்கிட்ட உங்களுக்கு வேணும்னா நீங்க குவெஸ்டின் பண்ணுங்க. ஏன்னா வந்து திடீர்னு நான் நீ சொன்னா நான் கேட்கணுமாடே அப்படின்னு வாங்கல. அது மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்களையும் சொல்லிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, நீங்க தான் போய் கேளுங்களேன். அவங்க எப்பயுமே அவங்க ஆல்வேஸ் பேக்வுமே அதுதான் சொல்ல வரேன். ஷீ இஸ் ஆல்வேஸ் அட் தி பேக். ஷீ ஆல்வேஸ் புஷிங் ஃபார்வர்ட். போய் யாராவது உள்ள தள்ளி விட்டுட்டு வினோத்தை முதல்ல தள்ளி விட்டு அந்த பிரீமியம் ரூம்ல உட்காந்துக்கிட்டு வினோத்தை தள்ளி விட்டு இங்க வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் மறந்துருது. வினோத்துக்கு இது மறந்துருது பாருங்களேன். எல்லாத்துக்குமே லாயக்கு இல்ல அவருக்கு வந்து. நீங்க நிறைய பேருக்கு இங்க வந்து அர்ச்சனா அது பிடிக்கலன்னு சொன்னீங்க, எங்களுக்கு அர்ச்சனா அது பிடிச்சது. அர்ச்சனாவும் சரி விசித்ராவும் சரி அவங்க கிட்ட சொன்ன வார்த்தைகளை கடைசி வரைக்கும் மறக்கல. ஆமா மறக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னா இந்த வார்த்தை தான் நான் சொன்னேன், இந்த வார்த்தை நான் சொல்லியே இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு மெமரி பவர். விசித்ராவும் அதேதான். இது வரைக்கும் வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வின் பண்ணவங்க எல்லாருமே பார்த்து வார்த்தையை விட்டுருக்காங்க. அப்படியே அவங்க தப்பான வார்த்தையை விட்டுருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கு. ஒரு இன்னொருத்தவங்க அடுத்தவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க, நம்ம என்ன சொன்னோம், எல்லாமே ஞாபகம் இருந்திருக்கு. நான் இவ்வளவு சொன்னாலும் முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க 2 பேருக்குமே தான் விட்ட வார்த்தை எதிர் சைடுல இருந்து வந்த வார்த்தை ரெண்டுமே ஞாபகம். இந்த வார்த்தை தான் நான் சொன்னேன், இந்த வார்த்தையை நான் ஆட் ஆனே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. இதுல வந்து சௌந்தர்யா தான் அப்பப்ப மறந்துடுவாங்க சுத்தமா. ரயான் கூட அந்த மாதிரி நல்ல மெமரி, செம்ம மெமரி பவர். மோஸ்ட்லி அந்த வீட்டுல நிறைய பேருக்கு அந்த அது இருந்தது. ஆனந்தி, ஏன் நம்ம இப்ப வந்தார தீபக், மஞ்சரி எல்லாருமே இந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். சீசன் 7ல இவங்க மட்டும் இல்ல, தினேஷ்க்கு நல்ல மெமரி பவர், ரவினால பயங்கரமான மெமரி பவர். பூர்ணிமாக்கு அவ்வளவா இருக்காது, மறந்து போறது கிடையாது, மறைக்கப்படுறாங்க. என்னவோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, அவங்க மறந்துட்ட மாதிரி ஆக்ட் பண்றது. இதுக்கு முன்னாடி நாங்க இதுக்கு முன்னாடி நாங்க சீசன் 4 தான் நல்லா பார்த்தோம். சீசன் 6 சிவின் பிடிக்குமே தவிர்த்து ஃபுல்லா பார்க்க முடியல. பட் சிவினுக்கு கூட நல்ல சம மெமரி பவர். சீசன் 4ல ஆரிக்கு சம மெமரி பவர். எப்பவுமே ஒண்ணு நம்ம தப்பா வார்த்தையை விட்டாலும் கரெக்டா வார்த்தையை விட்டாலும் எதிரில இருந்து என்ன வார்த்தை வந்தாலும் எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேற ஞாபகம் இல்லன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் இல்லன்னு சொல்லிடுங்க. நான் இப்படிதான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆகும். நீங்க நம்ம பேச்சு வழக்கிலேயே நானே இப்ப நிறைய பேர் வந்து பேரை மாத்தேன். இதேதான் திவாகர் அங்க பண்றாரு. ஆனா வந்து அது ஒரு கண்டஸ்டன்ட்டா அங்க போகும். இப்போ அதான் சொல்றேன், வினோத் வந்து அங்க வந்து பேட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கே வினோத் சொல்லும்போது கண்டஸ்டன்ட் அப்படின்றது வந்து இல்ல வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது ஞாபகம் வரல அவருக்கு. அத வந்து இன்னொருத்தவங்க வந்து அத சொல்லிட்டு இருக்கும்போது சாரி இப்படிதான் திவாகருக்கும் அப்ப வாய் தவறி வருது. வினோத் வருது அவருக்கு. அப்ப யோ உன்னை ஏதோ பண்ணிட்டு உள்ள போடுவையா
அது ஒரு காமெடியா வேற ஒரு பண்ணிட்டு உட்காந்து. அப்புறமா பார்வதி சொன்னாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு கொஸ்டின், எனக்கு கம்ருதீன் பிடிக்கும், நான் அவருக்கு தான் ஆன்சரபிள், நான் வந்து என் ஃபேமிலிக்கு ஆன்சரபிள், அது இது எதை சொல்லிட்டாங்க. ஏன் கொஸ்டின் பண்ண வேலைன்னா அவங்க சொன்னாங்கல்ல, இல்லைன்னா வெளில எல்லாம் கிழிஞ்சு போயிடும், எல்லாமே வெளில வரும், எதுக்கு வம்பு, நம்மளுக்கு வேணாம். அப்ப வந்து துஷார் சொன்னாரு நீ தான் பெரிய பெரிய ரவுடி ஆச்சு, போய் கேளுன்னு சுபிக்ஷா இழுத்து விட்டாங்க, போய் பேசுங்கக்கா. கடைசியில அவங்களே போய் பேசி அங்கேயே உட்காந்துட்டாங்க. துஷார் சொல்ல சைட் அடிக்கிறது பத்தி நான் கேட்குங்க, லூசு சடமா இருக்கு. உங்களை செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு இவங்க தான் சொன்னாங்க துஷார், திருப்பியும் சொன்னாங்க துஷார். நீங்க சுபிக்ஷா கேட்டுட்டு இருந்தாங்க, நான் தப்பு பண்ணேன்க்கா, நீங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, கம்ருதீன் வந்து என்னை பத்தி என்னோட கம்யூனிட்டி மீனவ கம்யூனிட்டி பத்தி தப்பா பேசியிருக்காங்களாம் வெளியில, எல்லாரும் வந்து சொன்னாங்க. ஆனா நான் அப்பவே அது கேள்வி கேட்காம விட்டதுனால எனக்கு இப்ப ரிக்ரெட்டா இருக்கு, என்ன நான் அப்ப கேள்வி கேட்கலையே, நான் கேள்வி கேட்கல, வெளியே மக்கள் பாத்துப்பாங்கன்னு விட்டுட்டேன், ஆனா மக்கள் எல்லாமே நான் கேள்வி கேட்டிருக்கணும்னு நினைச்சிருக்காங்க, ஆனா நீங்களும் போய் கேள்வி கேளுங்கக்கா அப்படின்னு உங்களை மீனவ கம்யூனிட்டி அசிங்கப்படுத்துறவங்ககிட்டே உட்காந்து இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க வார்த்தை கூட நானும் தான் அங்க உட்கார்ந்திருந்தேன். அது அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படியா சொல்லிருக்கலாம், நான் சொன்னேன்னு கூட சொல்லிருக்கோம். நானும் அங்க இருந்த சுபிக்ஷா, அந்த நேரத்துல எனக்கும் உன் மேல கோவம் வந்தது, நானும் தெரியாம 2 வார்த்தை விட்டுட்டேன். எப்படிமா சொல்லுவாங்க, அது எப்படிமா நீ சொல்லுவாங்கன்னா அப்ப நீ எல்லாத்துலயுமே போய் தானே. நீ இப்ப கம்ருதீன் கிட்டயே அமித் என்ன சொன்னாரு, நீ போய் அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட சாரி கேளுன்னாரு. அவர் இது வரைக்கும் கேட்ட மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்கு கேள்வி கேக்குறீங்க வரவங்க கிட்ட, இது தப்பா போச்சா அது தப்பா போச்சா, இதெல்லாம் அவங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்கம்மா, இத வச்சு தப்பா இது போயிருக்கு, ஓகே இது வந்து கரெக்டா போயிருக்கா, அப்ப இந்த மாதிரி இவங்க மேல வராங்களா அவங்கள அடிப்போம், இவங்க மேல வராங்களா இவங்கள அடிப்போம், இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி, வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்ற அளவுக்கு அது ஒண்ணும் இல்ல. வியானா வந்து இவங்க சொல்றதை வச்சு பாக்கும்போது இங்க இவ்ளோ லேடிஸ் விமென்ஸ், இவங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர் விமென்ஸ் கிட்ட வந்து இவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கா, அப்படிதான் இருக்குது. அவங்க பேசுறது அப்படிதானடா இருக்குது. என்ன இங்கிலீஷ், உங்களுக்கு இங்கிலீஷே தேவையில்லைங்க, தமிழ்ல பேசுங்களேங்க. அதுதான் தடியில தோமு ஆக்சுவலா நல்லா பேசுறாங்க, இந்த மாதிரி பேசி லோக்கலா மர்க்கா செய்வாங்கங்க, மர்க்கா செய்வாங்க. மர்க்கான்றது ஒரு நல்ல ப்ராப்பர் லோக்கல் லாங்குவேஜ். உங்களுக்கு அந்த வார்த்தை வருது இல்ல, அப்புறம் என்னது கான்ஸ்டிபேஷன், கண்டென்சேஷன், பிரசிபிடேஷன் கம்ப்ளீட்டேஷன், எப்படி திவாகர் போய் அந்த கேமரா அசல்டேஷன், அப்புறமா வந்து அசிமிலேஷன், என்னென்னமோ அவங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா இல்லனா வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா, நிறைய சயின்ஸ்ல அது கெமிஸ்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அசிமிலேஷன், பெர்செப்ஷன், எல்லாமே பென்சோன், எத்தனால், மெத்தனால், ஆமா, குளோரைட், குளோரின். அதாவது என்னன்னா எல்லாத்துலயும் அவங்க வந்து TION போட்டா அது இங்கிலீஷ் வேர்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன், ஹைட்ரஜனேஷன், ஹீலியனேஷன், ஆமா, பிக் பாஸ்னேஷன், பார்வதி நேஷன். என்ன எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா வார்த்தையில சொல்லும்போது ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் இப்படின்னு வந்துட்டு அந்த பீரியாடிக் டேபிள வந்து ஒப்பிப்பாங்க. அது மட்டும் படிச்சிருக்காங்க போல இருக்கவங்க. அடுத்து வந்து சுபிக்ஷா வந்து பிரஜன் கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க யாரும் என்கிட்ட வராதீங்கன்னு சொன்னீங்க, அது எல்லாரையும் மீன் பண்ணும்போது, அதனாலதான் நான் வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பார்வை கிட்ட வந்து புறாவா வரல அப்படின்றத வந்து சொல்லிக்கிறாங்க. அப்ப வந்து சாண்ட்ரா அது அவங்க கேட்டாங்க சுபிக்ஷா, அவங்க என்ன சொன்னாங்க, இங்க எல்லாரும் நான் வந்து கூப்பிடுறேன், நான் அவர் வந்து பிரஜின் கூப்பிட்டுமா, அது தப்பா இருக்காதா, வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், நீ பிரஜின் கூப்பிடுமா, அண்ணன் சொல்றவங்கள என்னங்கன்னே கூப்பிடுவேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க நான் சொல்ல வரேன், நீங்க என்ன வேணா கூப்பிடுங்க, டே பிரஜன் கூப்பிடாம இருங்க, அவ்வளவுதான். மத்தபடி பிரஜன் கூப்பிடுறதா தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா நீங்க போய் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் நம்ம டீச்சர்ஸே அவங்க எல்லாம் மிஸ்டர் போட்டு அவங்க நேம தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இதுக்கு கிண்டல் பண்றதுக்கு டப்ஸா கண்ணா, அந்த கண்ணா, சொட்டை, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல, ஏதோ அதாவது அது ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் மாதிரி அவங்கள வந்து பண்ணிடுவாங்க. அது மாதிரி நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க, பேரை சொல்லியே கூப்பிடுங்க. அவங்க அப்படி ஒரு ஏமா என் பேரை சொல்லி சார் மேடம்னு சொல்லிட்டு போங்க, அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க கேளுங்க மரியாதை, எக்ஸ்கியூஸ் மீ, முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே அத்தனை லெசன் எடுத்து வச்சிருக்காங்க, நீங்க வாங்க போங்க, பேசிக் ரெஸ்பெக்ட். அதான் இதெல்லாம் சாண்ட்ரா வந்திருக்கணுங்க. சாண்ட்ரா அதான் சொல்லிருந்தாங்க, விமென்க்கு வந்து எப்படி ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் அந்த மாதிரி மென்னுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். சுபிக்ஷா அவர் அப்பவே என்கிட்ட சொன்னாரு, எனக்கு தப்பா ஃபீல் ஆச்சு, தப்பா எனக்கு தொடர்ந்து பிடிக்கலன்னு. நீங்க ஏன் ஓவர் எக்ஸாஜரேட் பண்றீங்க, அப்பலாம் யோசிக்காதீங்க, நான் தான் சொன்னேன். அது திருப்பி எடுத்து இங்க ஒரு விஷயமா அவங்க பேசுறாங்கன்னா அது எதையோ மாத்திரம் தானே நினைக்கிறாங்க. அப்போ அவ என்கிட்ட சொன்ன உடனே நான் சொன்னாங்க, பாரு உங்க முன்னாடியே உங்க புருஷனை நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்னு செருப்பால அடிப்பேன். அப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே போனாங்க, அப்படியே வந்துட்டு குடிச்சு மறுபடியும் கேட்டுச்சா செருப்பால அடிப்பேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுப்புனேன். அது உங்களுக்கு கேட்காம கூப்பிடுங்க கேட்டுருவோம் அப்படின்னாங்க. ஆனா அவங்க வர மாட்டாங்களே, அவங்க எங்க இருந்து வர்றது, பிரஜன் கிட்ட இனிமே கிட்ட வர மாட்டேன் இந்த வீக். ஆமா. அப்புறமா சாண்ட்ரா தான் சொன்னாங்க, இந்த வாட்டி வந்து எல்லாரும் வந்து பார்வை விட்டுட்டாங்க, அந்த வார ஸ்டார்டிங்ல நடந்த சண்டையும் விட்டுட்டாங்க, எல்லாரும் என்ன முடிச்சிட்டாங்க,
எல்லாம் என்ன புரியுது இந்த எனக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. திவாகர் வியானாலாம் அவ்வளோ வேலை பண்ணாங்க, திவாகர் அவ்வளோ வேலை பண்ணாரு. ஆனா வந்து இந்த டாஸ்க்குக்காக நான் பண்ணதாவே இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவுமே பண்ணலங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் பவுல் எடுத்து இப்படி வைக்கிறது, பவுல் அந்த எடுத்து இது அந்த இதுல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அதான் ஒரு வேலை. அவரால முடிஞ்ச வேலை அதான். அதையும் அதான் வியானா ஃபர்ஸ்டே தொடனே போய் கேட்டப்போ முதல்ல தொடனே அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, விக்கல்ஸ் என்ன கிட்ட சொல்லிட்டீங்களா, அப்ப வச்சிருங்க. அவர் என்ன தெரியுமா எப்ப பண்றாரு, இவங்க வேணான்னு சொல்லி அவங்க சொன்னாதான் காதுல விழுந்ததோ அப்ப வந்து இப்ப போராட்ட குணமா மாறிடுச்சு. ஆமா அண்ணா எவ்வளவு நல்லா பண்ணாங்க, என்கிட்ட நானும் நல்லா பண்ணேன். என்னத்துக்கு இது தேவையில்ல? பாரு அதான் பாரோட ஐடியாவே வந்து யாராவது ஒருத்தர் பகட கையா யூஸ் பண்ணிட்டு அவங்க அப்படியே தூக்கி போட்டுறணும்ன்றதா அவங்க பிளானு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ போன வீடியோலயே வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுலயும் வந்து கொஸ்டின்ஸா எங்ககிட்ட வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸா இருந்த இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிஸ்வான் சையத் அப்படின்றவங்க வந்து ஒரு 3 கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இது எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அமித்தை வந்து மிரட்டுறான், என் வைஃப் கிட்ட வச்சுக்காத, அப்புறம் பிரஜன் யாருன்னு பாப்ப அப்படிலாம் சொல்றான், வைஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் பிபி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நாட், அவர் வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வரல. பட் இந்த பேரா யாருன்னா வராங்களோ இல்ல பேராவே இல்லைனாலோ பாருக்கு ஏதாவது ஒண்ணுனாலே கம்ருதீன் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க என்ன தாண்டி தான் நீங்க அவங்கள தொடணும்ன்ற ரேஞ்சுக்கு தான் அவரே பேசுறாரு. அப்போ ஒரு ஹஸ்பண்டா அவர் வர்றதுல எனக்கு எதுவும் தப்பா படல. யாருன்னே தெரியாது, அப்படின்னா தெரியாது. திவாகருக்கு ஒண்ணுனா பாரு தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அண்ட் அமித்தை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா அமித்தும் வந்து அவங்களை மிரட்டினாங்க. ஆமா, சாண்ட்ராவை வச்சு போட்டுங்க அவங்கள. இது எப்படி தெரியுமா இருந்தது, சந்திரமுகியில வந்து நீங்க பாத்திருக்கீங்களா, அதுல ஒரு சீன் வரும், கொளுத்துக்கடா அவள அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் வந்து பேசினாரு. அது ஒரு சாதாரண ஒரு பிபி ஹவுஸ். அவங்க என்னதான் பண்ணாலும் பிக் பாஸ் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னா டாஸ்க்ல இருக்கீங்க. டாஸ்க்ல இருக்கும்போது ஒரு சில இதெல்லாம் நீங்க ஆக்ஷன் பண்றது அது இது ஓகே. அதுக்கு ஏன் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்கு போற அளவுக்கு என்ன? இவரு பிரஜன் வந்து நார்மலாவே ஒரு மிரட்டுற தோன்ல பேசுறதே பிடிக்கல, கீச்சிருவேன் பிச்சிருவேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த யாருமே அட்ரஸ் பண்ணலங்க. அப்ப அவங்களுக்காக நான் இருக்கேன்றதை எப்படி காட்டுவாங்க? பார்வதிக்கு ஒண்ணுன்றப்போ கம்ருதீன்ல இருந்து, வினோத்ல இருந்து, வாட்டர்மெலன்ல இருந்து, வியானால இருந்து எல்லாரும் வரீங்க, எல்லாரும் வரீங்க. அப்ப இவங்களுக்கு யார் வருவா? திவ்யானா இன்னும் சுத்தம் யாருமே வர போறது கிடையாது. அடுத்தது வந்து நல்லா ரிவ்யூ பண்ணுங்க, அது யாரா இருந்தாலும் சரி. பிரஜின் வெளிய ஷோ பார்த்துட்டு திவாகர் பாரு கிட்ட மட்டும்தான் எப்பவும் திட்டுறான். பாரு நல்லதே பண்ணாலும் உன்னை வான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பாரு எப்ப நல்லது பண்ணாங்க வான் பண்றேன்னு சொல்றதுக்கு? எப்பயுமே அவங்க வந்து பின்னாடியே போய் அவங்க வைல்ட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க டார்கெட் பண்ணி தான் இருந்தாங்க. அது ஏன்னா நீங்க வந்து இவங்க பாரு திவாகர் தான் டார்கெட் பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே அவங்களோட வந்து கீழ்ச்சி போட்டப்போ வந்து இவங்க அகைன்ஸ்டா பேசுறது அரோரா. தட் வாஸ் சோ ரூட் அப்படின்னு வந்துட்டு பிரஜினை வந்துட்டு அரோரா தான் கேட்டாங்க. இவங்க ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டாங்க. பாருவோ இல்ல கம்ருதீனோ இவங்க எல்லாரும் கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டாங்க. கீழ்ச்சி போடும்போது இவங்க தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க, அரோரா. சோ இவங்க வந்து யார்கிட்ட எது பேசாலும் அது தப்பா தான் போய் முடியும். இப்ப பிரஜனுக்கு வந்துட்டு விக்கல் சிக்ரம் கூட வந்து விக்கல் சிக்ரம் கூட யார் கூடயுமே சண்டை வராது. விக்கல் சிக்ரம் இன்னைக்கு காலைல கூட வந்து ஃபேட் ஷேமிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பிஸ்கா வந்துட்டீங்க, உடம்பு உங்களால மூவ் பண்ண முடியுதா, உடம்பு சரியில்லாம இருந்தீங்களேன்னு திவ்யா கேட்டாங்களா, இது உடனே பாடி ஷேமிங் ஆக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அதே பார்வதி அதுதான் சொல்றேன், பார்வதி உங்ககிட்ட பார்த்துட்டு இவ்வளவு பெரிய உருவத்தை வச்சுட்டு மறைக்கிறீங்க, அப்ப நாங்களா எப்படி தெரியறது வெளியில அப்படின்னு கேட்டாங்க. இங்க வந்து நாங்க இன்னும் அவரோட வேர்ட்ஸ் தெளிவா சொல்லணும்னா, நாங்க நம்ம இங்க வந்திருக்கிறதே இந்த கேமராக்காக தான். இங்க வந்து இப்படி நின்னு மறைச்சிட்டீங்களா, நாங்களா எப்படி தெரியும் அந்த கேமரால? கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? மோசமான வார்த்தை இருக்கவே முடியாது. இவ்வளவு பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு முன்னாடி நிக்கிறியடா அப்படின்னு சொல்லாம சொல்றது. சோ அதனாலதான் நாங்க சொல்றோம், பிரஜின் வந்து பாருவையும் திவாகரையும் பண்றாருதான். நாங்களே சொல்லியிருக்கோம், இன்னும் அவர் வந்து மத்தவங்க எல்லாம் இன்னும் சரியா கொஸ்டின் பண்ணல அப்படின்ட்டு. ஆனா வந்து இப்ப சபரியில இருந்து எல்லாருமே வந்து இப்ப பாருக்கு ஃபேவரட் ஆயிட்டோன்னு இப்ப யாருமே அவங்களை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. வெளியிலேயே சொல்றேன், நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரே கொடுத்தாச்சு. இல்ல வெளியிலேயே எல்லாருமே செயின்ட் சபரி அன்னை தெரசா கனின்றதெல்லாம் போயிடுச்சு. இப்ப எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் இப்ப பார்வதிக்கு யார் அகைன்ஸ்டா இருக்காங்க? இப்ப வரைக்கும் FJ தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப பாரு திவ்யாவை போட்டு கிழி கிழி கிழின்னு கிழிக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க பார்வதியை வந்து அட்டாக் பண்றாங்க. பார்வதி கூட சேர்ந்துட்டாருன்னு கம்ருதீனுக்கு ஹீரோ ரேஞ்சுக்கு ஒரே பிரஜின் வந்து என்னதான் யார பண்ணாலுமே இவங்கள பண்ணது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை மட்டும் தான் எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க. என்னம்மா பேசுறீங்க, விஜய் அவார்ட்ஸ்ல பாவனியை தூக்கிட்டு போனாரே, அப்ப வைஃப் சிரிச்சு ரசிச்சாங்களே, அப்ப எங்க போச்சு? பிரஜின் அதுக்கு அடிக்கிற மாதிரி தட்டி விடுவானா? சொல்லணும், டச் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். எப்படி வயலன்ஸ் பண்ணுவான்? இதை அவங்க சொல்லியும் அவங்க பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து அதாவது நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம், ஒரு சைடோடது மட்டும் நம்ம கேட்போம்னா இப்படிதான் இருக்கும். அவங்க வந்து நான் நீங்க எனக்கு வரீங்க, நானே டென்ஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்ன மாட்டாங்க. காமெடியா எடுத்துக்கிட்டா அது காமெடி, எதிர் சைடுல இருக்கவங்களுக்கு அது காமெடியா ஃபீல் ஆகல அப்படின்னா அது வயலன்ஸ்.
அவனும் சிரிச்சிட்டானா இப்ப அந்த ரெண்டாவது அவரு வந்து இங்க வந்து சொல்ல வரல. பார்வதி வந்து என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருந்துச்சு, எனக்கு கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு இப்பெல்லாம் அவரு சொல்லல. இவங்கதான் முதல்ல வந்து சொன்னாங்க. இவங்க வாயை திறந்தாங்கனாலே முதல்ல அவங்க வேற எதுக்கும் அடி போடுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தெரியாதா? விஜய் அவார்ட்ஸ்ல பாவனியை தூக்கிட்டு போனது. பாவனி இவங்க மேல எந்த ஒரு அக்யூசேஷனையும் வைக்கல. எந்த ஆம்பளை மேலயுமே நடக்குது. அதான் எந்த ஒரு ஆம்பளை மேலயுமே எந்த ஒரு தப்பான அக்யூசேஷனையும் அவங்க அந்த நேரத்துல வச்சிருக்க மாட்டாங்க. அவருக்கு கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகிருக்கு. பார்வதி கிட்ட யாரால பல வருஷங்கள் பழகி இருக்காங்க. அவங்க யாரு இவங்க என்னன்னு தெரியும். ரெண்டாவது ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க அந்த சீரியல்ல. அப்ப ஆப்வியஸ்லி அவங்க ஒய்ஃப்ல இருந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது அவங்க என்வாயரன்மெண்ட்டை தனியா போய் மீட் பண்ணல. இங்க அக்விசிஷன் வச்சா மாற்றுறது யாரு? ஏன்னா பார்வதி இப்பதான் இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்குது. அவங்க கமருதீன் மேல பண்ணாத தப்புக்கு தொடாததையே தொட்டுட்டான்னு சொன்ன ஒரு பர்சன். அவங்க கிட்ட நீங்க எதையுமே பண்ண முடியாது. நீங்க இது எல்லாத்தையுமே முதல்ல கிளியர் அவுட் பண்ணலன்னா அது இவ்வளவு தூரம் போகும். நாளைக்கு என்ன ரொம்ப கேவலமா பேசி தொட்டான் அப்படின்னு பிரச்சனை இவங்க சொல்லி இருப்பாங்க. இங்க இது ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா அது அவ்வளவு தூரம் போயிருக்கும். ரெஜிஸ்டர் ஆகலன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆதிரை வெளில வரும்போது என்ன சொன்னாங்க, 24/7 நீங்க எல்லாம் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? அங்க ஒண்ணு நடக்குதுன்னா இங்க வேற கேமரா இங்க திருப்பிக்கிட்டு இருக்கு. இப்ப கலையரசன் வெளியில வந்துட்டு அவரு என்ன தெரியுமா சொல்றாரு, இவங்க வந்து வேணும்னே தான் கமருதீன் வந்துட்டு சரியான ஆளு, எல்லாத்துக்கும் எனக்காக வந்து நிப்பான், அவனை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க, அவன் நல்லா ஹெஃப்டியா இருக்கான், அவன் தான் சரியான ஆளு, அவன் தான் நான் லவ் பண்ண போறேன், லவ் கண்டென்ட் பண்ண போறேன்னு சொல்லிதான் பாரு பண்ணா. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. இல்ல அவங்க முன்னாடி சொல்லிருக்காங்க. அதுக்கு தானே அடியே போட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி பியர்ட் இருக்கவங்க பிடிக்கும். இப்பயும் எதுக்கு பிரச்சனை அதை சொன்னாங்க, எனக்கு பியர்ட் இருக்கிற பையன் பிடிக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதுக்கு வியானா சொல்றாங்க. அப்போ நம்ம 10ல இருக்காங்கல்ல, எனக்கு சூர்யா பிடிக்கும், 10ல இருக்காங்கல்ல, அவங்க சூர்யா போய் நீங்க தொட போறது இல்ல. அதனால அவரு வந்துட்டு நீங்க அவரு தொட்டுட்டீங்க அப்படின்றத வந்து அக்யூசேஷன் நீங்க அவர் மேல வச்சீங்கனாலும் யாரும் நம்புறதுக்கு இல்ல. அவரு தப்பா தொட்டுட்டான் நீங்க அங்க சொல்ல முடியாது. ஆனா இங்க நீங்க கமருதீனை சொல்லிருக்கீங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. விஷயம் தெரியாது. கமருதீன் அண்ட் பார்வதியோட ஃபுல் விஷயம் தெரியும். கமருதீனை பத்தி பார்வதி பேசின வார்த்தைகளுக்கு அப்புறம் ஒரு ஆண் மகன் அவங்க வந்து அவங்க ஏதாவது சொன்னா கம்முனு இருப்பான் அப்படின்னா அது பாத்துட்டு வந்துட்டு அப்படின்னா அவன் தான் லூசு. ஆமா, இந்த கேள்விகள் கேட்கப்படதான் செய்யணும். அமித் வந்து ஏன் அவ்வளவு பயந்து போய் அந்த டைய கட்டுறாருன்னு நினைக்கிறீங்க? இது என்ன வேணா மாறும். அதுவும் பார்வதி எப்படி வேணா மாத்துவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். அப்புறம் வந்து தாஜ் ஹனீஃபா வந்து looking at the voting trends, these 4 might go to top 5. Vinod, Viana, Divakar, Parvati and maybe with Kamrudin. போறதுக்கான இது நிறைய இருக்கு. கிரைஸ்ட் ராஜ், திவ்யா ஸ்மோக்கிங், விமன் பிஆர். திவ்யாக்கு நீங்க பிஆரா? நீங்க விமன் அண்ட் நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்க, நீங்க பிஆரா? இல்ல திவ்யா ஸ்மோக் பண்றதுனால இவங்க விமன் பிஆரா தெரியல. கிரைஸ்ட் ராஜ் பண்ணிக்கிறாரு நம்ம கிட்ட. ஓகே, கிரைஸ்ட் ராஜ். ஓகே, நீங்க விமன்னா இல்ல பேர் பாக்கும்போது மென் மாதிரி தெரிஞ்சது. இல்ல விமன் பிஆர், நான் வந்து திவ்யாவோட பிஆர்னு சொல்லிட்டு அவர் தன்னை இன்ட்ரோ듀ஸ் பண்றாரு. ஓகே ஓகே, சூப்பர்ங்க, சூப்பர். பிரேமலதா, பி கூல். இந்த கமெண்ட் நிறைய வந்துருச்சு. மாலாதேவி சிஸ்டர் கூல் டவுன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்ல தம்பி வந்து ஏயா கத்துறீங்க. ஸோ நாங்கள் அதை சொல்லிடுறோம், எங்களுக்கு மைக் கிடையாது. நாங்கள் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்கிறோம், நாங்கள் பெரிய யூடியூபரும் கிடையாது, ஒரு சாதா ஃபோனில் தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எங்ககிட்ட மைக் இல்லை, எங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது கம்மியாக பேசினா கேட்காது. ஆமாம், எங்களுக்கு வந்து என்னையே எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது கம்மியாக பேசுகிறேன்னா என்னை பிடிச்சி திட்டுவா, ஏன் கம்மியாக பேசுகிறேன்னு. பிகாஸ் உங்களுக்கு நாங்கள் என்ன அங்கே ஏற்கனவே உள்ளே வந்து அடில் தடில் எல்லாமே நடக்குது. அதை நாங்கள் வெளியில் சொல்லணும்னா நம்ம சொல்ற வாய்ஸ் வந்து வெளியில அவுட் ஆகணும். அதுக்கு வந்து எங்ககிட்ட தனியா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், எங்ககிட்ட எதுவும் மைக்லாம் நாங்க ப்ரொவிஷன் பண்ணல. சோ அதனால வந்து கிடையாது, சத்தமா நாங்க பேசுறோம். இதுல எங்க குரலே கொஞ்சம் நல்லா போல்ட் நாங்க நினைக்கிறோம். பீ கூல் ஆவறதுக்கு நாங்க இங்க அவ்ளோ கஷ்டம்லாம் படல. கவலைப்படாதீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. மீமி வந்து வியானா ஃபர்ஸ்ட் கேர்ள் சொல்லியிருக்காங்க. பிரேமா வந்து சாண்ட்ரா ஜாக் தலைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலதி வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீஜா சங்கர் வந்து நீங்கள் எல்லாரையும் புரிஞ்சு ரிவ்யூ பண்ணுறீங்க சிஸ்டர், சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பிரேமா வந்து சாண்ட்ரா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து வெண்பாடி பூதீபன் அவங்க வந்து இப்படி ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இந்த போன வீடியோக்கு மட்டும் வந்த கமெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் படித்தோம். எல்லா கமெண்ட்டையும் படிக்கிறதுக்கு அளவுக்கு டைமும் இல்லை, இல்லை அது போகாது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா இந்த மாதிரி கேளுங்க, உங்களோட நேமோட சொல்லி நாங்கள் வேணா அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஆமாம், இந்த மாதிரி டைம் ஃப்ரீயாக இருந்தால் ஏன்னா வந்து வெட்டி ஒன்றுமே இல்லை, நீங்கள் ப்ரோக்ராமே இல்லை. ஸோ உங்களை நாங்கள் வந்து திருப்பி நாளைக்கு சந்திக்கிறோம். அண்ட் டபுள் எவிக்ஷனில் வந்துட்டு ரம்யா அண்ட் துஷார்ன்ற மாதிரி, பிரவீன் துஷார்ன்ற மாதிரி இன்னுமே அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பார்ப்போம், நாங்க நாளைக்கு துஷார் தான் இருக்க முடியும். ஆமா, பிரவீனா வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளில அனுப்புவாங்களா தெரியல. அன்லஸ் அதர்வைஸ் இது அந்த பிராங்க் பண்ணதுல ஏதாவது குளறுபடி ஆயிருந்தா, ஏன்னா காரணமே அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அப்படி இருந்தா கமருதீனுக்கும் தான் அதை அவங்க பண்ணணும். அது அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க கமருதீன், அதனால அவர் வச்சுக்கிட்டாலும் இவ வெளியில கமருதீன் வந்து டாப்ல இருக்காரு. சோ உங்களை நாங்க வந்து நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.